இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே என்று தினமும் விளக்கேற்றும் போதே சிவனை வழிபடும்போது நம்ம வாழ்க்கை தெளிவாகவும் ஒளியுடன் இருக்கும் என்ற நல்ல கருத்துடன் அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 21/6/2025 ஆனி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமையான இன்று தேய்பிறை ஏகாதசி. சர்வ ஏகாதசி அப்படின்னு கேலண்டர்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கு 172 நாட்கள் ஆகின்றது. வருடம் பிறந்து இன்னும் 193 நாட்கள் கையிலே இருக்கிறது. ரமண ஆசிரமத்திலே மாத்ரு பூதேஸ்வரர் கோயிலிலே மாத்ரு தேவிக்கான பூஜைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. திருத்தணிகை முருகன் சுப்பிரமணிய பெருமானுக்கு திருக்குள வலம் வரும் நாளும் இன்று. இன்றைக்கு சர்வ ஏகாதசியாக இருந்ததுனாலே திருமாலிருஞ்சோலையிலே கள்ளழகர் பவனி வரும் நாளாக இருக்க போகிறது. நார்மலாக இந்த சனிக்கிழமைனா ஸ்திரவாரம் சொல்லுவாங்க. எதையுமே திறம்பட செய்யக்கூடிய நாட்களாகும். மரங்கள் நட்டு வளர்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. எப்போவுமே பெரணியலாக இருக்கணும்னு அதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். மண் வளங்கள் நல்ல சதுப்பாக்கி கொண்டு அதுக்கப்புறம் மரத்தை நடுவதனாலே மரங்கள் நல்ல உயரங்களுக்கு வருவதற்கும் செடிகள் வளர்ப்பதற்கும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். ஏகாதசி அப்படின்னா ஏகம் அப்படின்னாக்க 1, தசம்னா 10, 11ஆம் நாள் அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்றைய நாளிலே அஸ்வினி நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தையோடு சேர்ந்து வருவதனாலே அஸ்வினி நட்சத்திரம் கேது. சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வந்தால் சனி அஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மைத்திரிய யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்கும். இந்த நாளிலே முக்கியமாக கடன் அடைப்பதற்கான எண்ணங்கள் உள்ளவர்கள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடனிலே ஒரு சிறு பகுதியானும் கொடுத்ததாக எடுத்து வைத்தால் கூட போதும், கடன் அடைய ஆரம்பித்துவிடும் அப்படிங்கிற நல்ல விஷயத்தை மனதில் நல்ல ஆழமாக இருத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரி நாட்கள்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பௌம அஸ்வினின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வருது, செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் வருது. அதே மாதிரி சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் வருது, சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் வருது. இதெல்லாம் ரொம்ப கரெக்டான காம்பினேஷன் வந்துருச்சுன்னா மைத்திரிய யோகத்தினுடைய பலன் வெளிப்பட்டுவிடும். அப்போது கடன் ஈஸியாக அழைக்கலாம். கடன் நல்லதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கடனை வாங்கிட்டு இந்த நாள்லலாம் அடைச்சிட்டே வந்தால் கடன் அடைஞ்சு போடும். அதனால் இந்த நாள் சூட்சமமான நாள். இதை பிடிச்சிக்கிடுங்க. இன்றைக்கி காலையில் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது. கௌரி நல்ல நேரத்தில் காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது. சாயங்கால வேலையில் 9:30லேருந்து 10:30 மணி இருக்குது. இந்த நல்ல நேரத்திலலாம் எடுத்து வைங்க. குளிகை காலம்னு இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி கடன் அடைச்சிருங்க. அந்த நேரத்தில் எடுத்து திரும்பி வராது. ராகு காலம் காலை 9:00லேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. அப்போது கடன் அடைப்பதற்கு காலை 6:00லேருந்து 7:30 மணி வரைக்கும் எப்படியான கூட்டி கடிச்சு பணத்தை எடுத்து வச்சுருங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியதுதான் அவங்க கூட்டு கொஞ்சம் கேளுங்க. சாமி கொஞ்சம் ஒரு பைசா அவனை கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க, கொஞ்சமான பைசா அனுப்பிச்சி விடுங்க. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மிதுனம் லக்னம். நாழி எவ்வளோ நாழி இருக்கும்? 4 நாழி 16 வினாடி இருக்கும். 5:54 வரைக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் டக்குன்னு அப்படி வந்து நிற்பார். இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது உத்திரம் ஹஸ்தம் அப்படிங்கிற இந்த கன்னிராசியும் அங்கே வந்து சந்திராஷ்டமம். கோச்சாரத்தின்படி எங்கெங்கே சூரியன் இருக்கான்னு பார்த்து, சூரியன் எங்கே இருக்கான்? சூரியன் மிதுனத்தில் இருக்கிறார் குருவுடன் சேர்ந்து புதனுடன். சிம்மத்திலே செவ்வாயும் கேதுவும், கும்பம் ராசிக்குள்ளரே ராகு, சனி மீன ராசிக்குள்ளார, சுக்கிரன் மேஷ ராசிக்குள்ளார. சனி பகவான் நேரடி பார்வையிலே இன்றைக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கிற கன்னி ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திராஷ்டமம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன். இதுதான் இன்றைக்கி கோச்சார பலன். இன்றைய நாளிலே
21 போது அதிகண்ட யோகம் அப்படிங்கிற யோகம், பத்திரை கரணம் என்ற கோழி அப்படிங்கிற திருச்செந்தூர் முருகனுடைய கையில் இருக்க கொடி அப்படின்னு பார்ப்போம். சத்துருக்களை வதை செய்வது அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு இன்றைய நல்ல நாள். கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும்னா பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பெற்றுக்கொள்ளும். ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளை வணங்குவது, அவனுடைய தாளை பிடித்து கொள்வது. முதல் நாள் ராத்திரியிலேருந்து நீங்கள் விரதம் இருந்து, இன்றைக்கி ஹோல்டே விரதம் இருந்து, நாளைக்கு துவாதசை பாரணை செய்து உணவு அருந்தும்போது ஏகாதசியினுடைய அனைத்து பலனையும் பெறலாம் அப்படிங்கிற நல்ல சூட்சமத்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து தன்னுடைய நேர் பார்வையாக துலா ராசியை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது. பணம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். 12 இருக்கக்கூடிய சனி பகவானும் செலவுகளை கொண்டு வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சில விஷயத்தில் செலவுகள் நிறைய இருக்கிறதே, சேதங்கள் நிறைய இருக்கிறதே, என்னன்னு தெரியலையே அப்படின்ற சிக்கல்கள்லாம் இருந்தாலும் மண்டையில் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அது நுணுக்கமாக யோசித்து சிந்தனையில் சுகத்தை வர வைத்து சிக்கலை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி பெற்று விடுவீர்கள். அதனால் கொஞ்சம் கிளியராக இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிண ரோக சத்துருன்னு சொல்லுவோம். கடன், மருத்துவம் மற்றும் எதிரிகள். இந்த இடத்துக்குரியவர் புதன். அவர் 3ஆம் இடமான மிதுனத்திலே சூரியனிடம் அஸ்தங்கம்னு மறைவாகிவிட்டார். புத்தி குறைந்து இருக்கிறது. இப்போ கடன் அடைக்கணும். அப்போ நல்ல விஷயம் என்னது, இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த குளிகை காலமான 6-7:30 மணிக்கு கடனை அடைத்ததாக எழுதி ஒரு கவரில் போட்டு பைசா உள்ளே வச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைவதற்கான வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஏகாதசி விரதம் இருந்தால், அதுவும் சனிக்கிழமை இருந்தால் கேட்டது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று விரதம் இருந்தால் அதுவும் நல்லதே நடக்கும். அப்படி இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளத்தையும் நலத்தையும் பெருக்கி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ள சந்திர பகவான் சுக்கிரனுடன் பிரயாணம் செய்கிறார். 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சூரியன், குரு மற்றும் புதன் சேர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர செவ்வாயும் கேதுவும் அமர்ந்து செவ்வாயின் நேரடி பார்வையாக கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவும், மீனராசிக்குள்ளர இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மாற்றி கொடுக்கிறார். நார்மலாக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இன்றைய நாளிலே ஏகாதசியாக இருப்பதனாலே கல்லடக்குறிச்சி என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஆதி வராக பெருமாளை வணங்கும்போது அந்த வராகமூர்த்தி ஆனவர் உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நல்ல செலவுகள் எல்லாம் குறைத்து லாபத்தை பெருக்கி தருவார் என்ற நல்ல செய்தியை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிதான அமைட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே குரு சூரியனுடன் சேர்ந்து புதனுடன் இருக்கிறார். புதன் அஸ்தங்கம், அதே போல் குருவும் அஸ்தங்கம்னு சொல்லக்கூடிய மறைவாய் விடுவார்.
11 லாபஸ்தானத்துக்குள்ளே தான் சுக்கிரனும் சந்திர பகவானும் அமர்ந்தனால் லாபம் பெருக்கெடுத்து வருவதற்கான வாய்ப்புகளும், தொழில் ஸ்தானம் என்ற மீனஸ்தானத்துக்குள்ளரே சனி பகவான் இருப்பதும் ரொம்ப முக்கியமான காரணியாக பார்க்கணும். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி. இங்கே உட்கார்ந்துருக்கிறது செவ்வாய் தன்னுடைய தோழனான கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ராகுவை பார்க்கிறார், சனியையும் பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு தொழிலிலே புதிய நியூயான்சஸ்ன்னு சொல்லுவோம், நுணுக்கங்கள்லாம் தெரியும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன மாதிரி செஞ்சால் காரியங்கள் முடியும்னு அழகாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய நாளில் அஸ்வினி நட்சத்திரம் நுணுக்கங்களை எல்லாம் செய்யக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைவதனாலே வரவு ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எந்த விஷயம் எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் வந்ததுனால உங்களுக்கு தெளிவான சில சிந்தனைகள் உங்கள் பணத்தை பெற்றுத்தரும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெற்றுத்தரும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதலாக அதுக்கு உதவி செய்யும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனான சந்திரன் 10ஆம் இடமான மேஷராசிக்குள்ளே சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் 11க்குரியவர் 10ல் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நிறைய விஷயத்தில் கலகம் இல்லாமல் பொருள் வரவை கொடுப்பதாக இருக்குது. விசேஷங்களிலே கலந்து கொண்டு நல்ல சாப்பாடு, விசேஷ போஜனங்கள் சாப்பிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே 9ஆம் இடமான மீனராசியை பார்க்கிறார். அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்க 8ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். அப்போ கும்பராசியை பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்களா அப்படின்னா, பார்வை பலத்தினாலே செய்யக்கூடிய காரியங்களிலே பயங்களை போக்கி விடுவார் அப்படிங்கிறதும், குருவும் தொடர்ந்து பார்ப்பதனாலே பயங்கள் மட்டுப்பட்டு காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதும், ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவது, அதுவும் சுசீந்திரம் ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவதனாலே மல்டிபிள் பெனிஃபிட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் கடகராசிக்கு முக்கியமான விஷயங்கள். மருத்துவ செலவுகள் இருக்கத்தான் செய்யும், அதை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிகளுடைய கூட செவ்வாய் மற்றும் கேது 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. மேஷராசிக்குள்ளரே சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறனாலே கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. சுக்கிரனால் பணவரவுகள் வந்தாலும் கொஞ்சம் மெதுவாக தான் வருதுங்க அப்படின்னு கொஞ்சம் கேது தன்மை இல்லைங்களா, கொஞ்சம் தடைபட்டு தான் வரும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வெற்றி காண்பதுக்கு கொஞ்சம் போராட வேண்டி வரும் இல்லைங்களா நார்மலாக. அதனால் அந்த போராட்டங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. சிக்கலை வெல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் எப்படி பண்ணோம், மனசிலே திடமான பக்தியை கொண்டு வர வேண்டும் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பக்தியை வைத்து கொண்டு சிக்கலை தாண்டுங்கள், அதுதான் ரூல். லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்கள் ராசிநாதனான சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணம் வருவதற்கு, சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வரன் தேடும் அன்பர்களுக்கு வரம் வருவதற்கான வாய்ப்புகள், வீட்டில் சுப நிகழ்வுகள் நடவதற்கான முகாந்திரங்கள் இதெல்லாம் தெரியுது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெடுங்க, ஒன்றும் தப்பு இல்லையே, நல்லதுதான் நடக்க போகுது. உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான துலாஸ்தானத்தை சந்திரன் பார்க்கிறார். குரு, தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் பார்க்குறாங்க அந்த இடத்த சந்திரனும் பார்க்கிறார். அப்படிங்கிறது இன்றைக்கி கூடுதலான ஒரு சுபம்.
அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பார்க்குறான்னா க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரக்கூடிய டே. அதனால் புதுசாக எங்கேனா வியாபாரத்துக்கான ஸ்தலங்களை மாற்ற வேண்டும் என்ன என்று இருந்தால் இன்றைக்கி நல்லா பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. நீ ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். போதும். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வனபத்ர காளியை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனிடம் அஸ்தங்கம் அப்படின்னு ஆயிட்டார். சரிங்க, எனக்கு சந்திர பகவான் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், அவர் தாங்க எனக்கு லாபம் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உத்திரம் அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார், மேஷத்தில். அதனால் கொஞ்சம் பயங்கள், தடுமாற்றங்கள், மறதி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற உளறல்கள், சிந்தனை சிதறல்கள், சுகக்குறைவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. கவலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிற நெகட்டிவ் டோன் ஜாஸ்தி தெரியுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. லாபம் வரலைனாலும் பரவாயில்ல, நஷ்டத்தை குறைத்து கொள்வது ஒரு விதத்தில் லாபம் அப்படிங்கிறத கொண்டு வந்தீங்கன்னா இந்த சிந்தனை உங்களை நல்லபடியாக மாற்றிவிடும். இதுவே வரமாக அமையும். அதனால் இன்றைக்கி புதுசாக எந்த வெஞ்சரும் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அஸ்த நட்சத்திரத்தில் அப்படிங்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளை துவங்குங்கள். வரக்கூடிய காரியங்களெல்லாம் விக்னம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கட்டும். இந்த நாள் இனிதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனான சுக்கிரனுடன் சேர்ந்த சந்திரன் நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதும், உங்கள் ராசி ஏற்கனவே சூரிய பகவானுடன் சேர்ந்திருக்கக்கூடிய குரு பார்க்கிறதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பெறுகிறது. 2 குருவும் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், தொழில்ஸ்தானாதிபதியோடு பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப கூடுதலான தகவல். அப்படி உங்களை செய்யும்போது பார்க்கும்போது உங்களுக்கு தன வரவுக்கு எப்படியான வழி செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும். கொஞ்சம் தெனாவிட்டு அப்படின்னு சொல்லுவோம், என்னை விட்டு வேலை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு ஆணவம்லாம் வரும். இந்த ஆணவம்லாம் வந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது. மனது போல போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மனசு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறதுன்னு குதிக்காதீங்க. கொஞ்சம் எதுக்குமே ஒரு கட்டுப்பாடு உண்டுன்னு கொண்டு வாங்க. நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாத்துக்குமே பைசாவை கன்வெர்ட் ஆகணும்னு எண்ணமும் போடாதீங்க. விதை தான் விதைக்கிறோம், அது மரமாக மாறுறது மண்ணுடைய செயல் அப்படின்னு வச்சுடுங்க. நீங்கள் குப்பையை தூக்கி மண்ணில் போடுறீங்க, விதையை தூக்கி மண்ணில் போடுறீங்க. ஆனால் மண் அறிவுடன் புரிந்து கொண்டு விதையை வளர்த்து கொடுக்கறது, குப்பையை மக்க வைக்கிறதுன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் நம்மளுடைய அமிழ்ந்து போவதற்கும் சில காரியங்களெல்லாம் வளர்த்து கொடுப்பதற்கும் இறைவன் அருள் தான் வேண்டும். அதனால் இறை அருளை நம்ம பிடித்து கொள்வது ரொம்ப நல்லது. இன்றைக்கு சர்வ ஏகாதசியானதனாலே பெருமாளை சரணடைந்து செய்யக்கூடிய காரியங்கள், நரசிங்க பெருமானை சரணடைந்து செய்யக்கூடிய காரியங்கள், அதுபோல் கல்லடைக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஆதி வராக சுவாமியை மனதிலே வைத்து செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகளை குறைத்து வாழ்க்கையிலே நல்ல ஒரு உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும். அதனால் சுபிட்சங்களும் பலங்களும் பெருகி வரும்னு நல்லா மனசில் போட்டிங்கன்னா இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலே 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மேஷராசிக்குள்ளர அமர்ந்து விட்டதும் இன்றைய நாளிலே சனிக்கிழமை அப்படிங்கிறது அமர்ந்தனாலும் கடன் கொடுத்திருந்தவர்கள் திருப்பி வசூல் பண்ணுறதுக்கான நல்ல நாள், நீங்கள் கடனை திருப்பி கொடுப்பதற்கும் நல்ல நாள்.
நிறைய பேர் கடன் சுமையிலேருந்து வெளிவரணும் கேட்பீங்க இல்லையா? இந்த அஸ்வினியோடு சேர்ந்த சனி அப்படிங்கிற இந்த நாள் மைத்திரிய முகூர்த்தம் என்ற முகூர்த்தத்தை தொடர்புடையது. அதனாலே இன்றைக்கு 100% பங்காவது கடனை அடைக்க ஆரம்பித்தீர்களானால் கடன் மலை போல் வந்தது பனி போல் விலகிவிடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு கரெக்டான உதாரணமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல பேர்களுக்கு கடன் பெரிய தொல்லையாக இருப்பதை நாங்கள் பார்த்துருக்கிறேன். அதனால் கடன் இருந்து விலகுவதற்கு இது ஈஸியான எளிமையான ஒரு நாள் பயன்படுத்தி கொள்வது. பேங்க்லலாம் கடன் வாங்கியிருக்கேங்க, அதெல்லாம் எப்படிங்க அடைக்கிறது அப்படின்னு சொன்னால், பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் போட்டு கவர் எழுதி கொஞ்சம் பைசாவை தூக்கி அதில் வச்சு சுவாமிகிட்ட வச்சுருங்க, அதை எடுக்காதீங்க, அவ்வளோதான். இப்படி இன்றைக்கி வைக்க ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு காலங்க பார்த்துக்கிட்டே வாங்க. கடன் அந்த கடனை ஹோம் லோன், ஜுவல் லோன், எஜுகேஷன் லோன், எல்லாமே உங்களை விட்டு குறைந்து உங்கள் கடன் இல்லாத பெருவாழ்வுக்கு உங்களை சென்று செல்லிவிடும். இதுதான் உங்களுக்கு சூட்சமம். இதனால் வரவு வருமானம் நல்ல வரவு வரும். சிக்கலிலிருந்து வெளியில் வருவதற்கான வாழ்க்கை முறை இதுதான். இதுக்கு இன்றைக்கி கூடுதலாக ஏகாதசி இருக்கிறதுனால வெங்கடேச பெருமாளை வணங்கி, ஏன்னா குபேரன்கிட்டே கடன் வாங்கினவர் அவர்கிட்ட என்ன, அவர்கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம் இல்லைங்களா? அப்படி நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கு ஏகாதசி விரதம் இருப்பதனாலே உங்களுக்கு நல்ல விதமாக அந்த கடன் நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் 5ஆம் இடம் மேஷராசி. 5ஆம் இடம்னாலே சுகம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிற இடம். அங்கே அஸ்வினி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது அப்படின்னாக்க கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் செலவு, இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அப்படிங்கிறதும், அலைச்சலை நிறைய கொடுக்கக்கூடிய சிம்மராசியின் அதிபதியான சூரியன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் புரிகிறது. அது தேவையற்ற அலைச்சல்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையான அலைச்சல் முக்கியமாக வச்சுக்கிறது. அதில் இந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காக அலையிறேன் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைய நாளிலே ஒரு சூட்சமும் காலையில் 6லேருந்து 7:30 மணி வரைக்கும் குளிகை இருக்கக்கூடிய நேரத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு யாருன்னா கடன் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபோனை பண்ணி ஏதாவது கொஞ்சமான கடனை கொடுயா, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள் இருக்குதுன்னு சொன்னாங்க, மைத்திரிய முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் கடன் அடைஞ்சிரும்னு சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும், கொடுத்தா இன்றைய நாளிலேருந்து கடன் அடைந்து விடும். 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளில் நீங்கள் வணங்கக்கூடிய வெங்கடேச பெருமானின் திருவருளும் உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கை முறையை அமைத்து கொடுக்கும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான மேஷராசிக்குள்ளர சந்திரன் சுக்கிரனுடன் பிரயாணம். நார்மலாக 4ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுக்கு ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடம், அம்மாவுடைய உறவுகளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அஸ்வினி நட்சத்திரம்னாலே மருந்து ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறனால ஏதானும் வியாதிக்கு மருந்து தெரியலேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அந்த மருந்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. என்னன்னே தெரிலிங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு வரோம், என்ன மருந்து சாப்பிட்றதுன்னே தெரிலிங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இன்றைக்கு கரெக்டான மருந்து கிடைப்பதற்கான நாள். அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி டிக்கெட் அடிச்சிடலாம், இன்றைக்கி நாள் நல்லா இருக்குதுன்னு. குரு அமர்ந்திருப்பது 6ஆம் இடம் ஆறு, தொடர்ந்து அவரோட சேர்ந்து இருக்கிறது சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன் நார்மலாக 6ஆம் இடத்துல வந்தால் பண வரவு வரும். புதனும் இருப்பதனாலே பண வரவு கன்ஃபார்ம் பண்ணுவார். இவரும் நல்லா என்ராஸ் பண்ணி கன்ஃபார்மாக காசு வரும். யூக வணிகங்கள் உங்களுக்கு பண வரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
எதிர்பாராத பணவரவு, கொடுத்த பணம் திரும்பி வருவது போன்ற விஷயங்கள், வழக்குகளிலே சாதகமான பலன்கள், பக்தியினாலே வரக்கூடிய பலன்கள், எதிர்ப்புகள் குறைவது, நட்புகளும் ஆதாயம் பெருகுவது, கவலை குறைந்து அனுகூலம் பெருகுவது, இதெல்லாம் என்னுடைய பலன்களாக அமையப்போகிறது. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சமும் நலமும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடம் திரவிய லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய மேஷ ராசிக்குள்ளே சுக்கிரனும் சந்திர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் எப்பவுமே சௌக்கியமா அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். கூடவே குரு பார்க்கிறார். குரு பார்க்கிறதே உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதும், 5ஆம் இடம் குரு பார்க்கறது அவ்வளோ சும்மா இல்லை, ஆனாலும் பரவாயில்லைங்க, பார்க்குறதே நல்லா தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடலாம். சின்ன சின்ன கஷ்டங்களெல்லாம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறார் பாருங்கள், அவர் உங்களுக்கு மல்டிஃபோர்டாக குழப்பத்தை கொண்டு வந்தாலும் பயத்தை கொண்டு வந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை நல்லபடியாக ஸ்திரமாக கொண்டு போய் விடுவார். சில வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி முடியிருக்குது, அதுவும் எஸ்பெஷலி சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால கல்லிடைக்குறிச்சியில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள், ஆதி வீரராகவ பெருமாள் அப்படின்னு இருப்பார். அவரை போய் படுங்க. அந்த வராகமூர்த்தியானவர் உங்களுக்கு அனைத்து விதமான நல்லதையும் செய்வார். ஆதி வராகர் எப்படி நமக்கு பூமியே மேலே கொண்டு வந்து கொடுத்தாரோ அப்படி உங்களுடைய சொத்து பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி செய்து கஷ்டத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து விடுவார். அப்படிங்கிறதுனால இன்றைக்கு ஏகாதசி சனிக்கிழமைனால அவசியம் உங்களுக்கு தெரிலனாலும் கூகுள் பண்ணி அந்த ஆதி வராக கோவில் இருக்கும் வராக பெருமானை கல்லிடக்குறிச்சி இருக்கிற போட்டு அவரை ஒரு டிபியில் வச்சுட்டு வணக்கம் போட்டு மற்ற காரியத்தை செய்யுங்க. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே அஸ்வினி நட்சத்திரம் என்ற சந்திரன் பிரயாணிக்கக்கூடிய 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். நார்மலாக சந்திரன் 2ஆம் இடத்துல போனாக்க அவர் செலவு கொடுப்பார் அப்படின்னு இருக்கும். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் செலவை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் வந்துடும். இதெல்லாம் ரொட்டீனில் நடந்துக்கிற விஷயம். நார்மலாக நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், சார் மீன ராசிக்கில் மோஸ்ட்லி பீப்புள் என்ன சொல்கிறீங்க, சார் எல்லாம் ரைட்டுங்க, கடன் நிறையா போட்டு ப்ரெஷர் பண்ணுதுங்க, ஏதான வழி கொடுங்க, எப்படி தப்பிச்சு வெளில வர்றதுன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இன்றைக்கு சனிக்கிழமையாக இருப்பதும் சனி உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதும் ஜென்ம சனி அப்படிங்கிற சூழ்நிலையிலும் மேஷம் அப்படிங்கிற இந்த ராசிக்குள்ளார அஸ்வினி நட்சத்திரத்தில் சனி வருவதும் அஸ்வினி நட்சத்திர சந்திரன் வருவதும் சனி சந்திர சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் மைத்ரி யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி கடன் அடைப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக நீ எடுத்து வேறு எந்த காரியம் செய்யக்கூடாது. கடன் அடைக்கிறது தான் இன்றைக்கி முக்கியம். சார் அப்படிலாம் ஓவர் நைட்டில் அடைக்க முடியாது சார். ஒன்றும் வேண்டாம், கடன் அடைக்கணும்னு மனசில் முதல்ல வைங்க. 1 லட்ச ரூபா கடன் வச்சுருந்தாலும் ஒரு 100 ரூபாயானு தூக்கி ஒரு கவரில் தூக்கி போடுங்க. யார்கிட்ட கடன் வாங்கிலும் அவங்க பேர் எழுதுங்க. அவங்ககிட்ட கொண்டு 100 ரூபா கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் 100 ரூபாயை நீங்கள் உங்கள் கவரில் அவங்க பேரை போட்டு வைக்கலாம் இல்லைங்களா. அப்படி அவங்க பேரை போட்டு முதல்ல வைங்க. எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன் என்னென்னா, நீங்கள் முதல்ல எந்த நாளிலே நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த நாளிலேருந்து அது ட்ரிகர் ஆகி வேலையை முடிக்க ஆரம்பிக்கும். அதற்கு தான் மைத்ரிய முகூர்த்தமான இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது இது கிரியேட்டர். அன்றைக்கு சனிக்கிழமை ஸ்திரவாரம், இது 2 சேர்ந்து வரும்போது இந்த காரியத்தை செய்யும்போது கடன் அடையும். இது மேஜிக் மாதிரி நீங்களே பண்ணி பாருங்கள். அது அழகாக கடன் அடைத்து உங்களை வெளியில் கொண்டு வந்து விட்டுடும். இதுதான் இந்த லாஜிக் தான் மேஜிக்கை க்ரியேட் பண்ணும்ன்றதை புரிந்து கொண்டீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும். அதுக்கு துணை போவதற்கு ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெருமாளை வழிபடுவது கூடுதல் சிறப்பாக அமையும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.